Hi guys, welcome to BM Bird Farm YouTube channel. குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாலா. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் பெரிய ஒரு சாரி. ஏன்னா நம்ம வீடியோ நம்ம ரொம்ப நாளா ஆச்சு நம்ம சேனல்ல போட்டு. இனி கண்டிப்பா வீடியோ வரும். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா நம்ம ஃபார்ம் டூரை பத்தி தான். பேர்ட்ஸ் எல்லாம் நான் மாத்தி இருக்கிறேன், என்னென்ன வளர்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம பஜ்ஜிஸ் ஃபின்ச்சஸ் எல்லாம் வளர்த்துட்டு இருந்தோம். இந்த வாட்டி என்னென்ன வச்சிருக்கோம் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃபார்முக்குள்ள என்டர் ஆகலாம். காய்ஸ், இதுதான் நம்மளோட ஃபார்மு ஸ்ட்ரக்சர். இதுக்கு முன்னாடி நம்ம உள்ளார வச்சிருந்தோம், எல்லாருக்குமே தெரியும். புதுசா பாக்குறவங்க எல்லாருமே பார்த்துக்கோங்க. இதுதான் என்னோட ஃபார்ம் ஸ்ட்ரக்சர். நான் ஒன்லி பாத்தீங்கன்னா இப்ப காக்டெயில் மட்டும் தான் வளர்த்துட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? இப்பதான் ஃபின்ச்சஸ் செட் பண்றேன், அதையுமே நான் உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன். இப்ப ஃபுல்லுமே நான் 12 பேர் காக்டெயில் வச்சிருக்கிறேன். தான் பார்க்க போறோம். நான் டோட்டல் பாத்தீங்கன்னா ஒரு 12 பேர் ப்ரீடிங் பேர் வச்சிருக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா மெயின் பாஸ்டல், அடுத்தது அல்பினோ பெய்டு, ஒயிட் ஃபேஸ், அப்புறம் லூட்டினோ நார்மல் கிரே. அதுலதான் நம்ம வச்சு இப்ப ப்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீடிங் சிக்லயே நம்மளுக்கு சேல்ஸ் ஆயிடுது. ஸோ நம்ம இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் ஃபுல் ஸ்ட்ரக்சரையும் நான் உங்களுக்கு இப்போ ரிவ்யூல காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நியூட்ரிஷன் வச்சிருக்கிறேன், என்னென்ன பார்ட்டிஷன் வச்சிருக்கிறேன், காக்டெயிலுக்கு என்னென்ன ஃபுட்டு போடுறேன் அப்படின்னு அடுத்த வீடியோல பார்ப்போம். இன்னைக்கு நம்ம ஃபார்ம் ஸ்ட்ரக்சரை நம்ம எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? நம்ம ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஃபின்ச்சஸ் தான். ஃபின்ச்சஸ் இப்பதான் கேஜ் செட் பண்ணியிருக்கிறேன். வலை இதை மாரி வலை போட்டிருக்கிறேன். ஏன்னா பள்ளி நான் அதிகமா இதுல அனுபவிச்சிருக்கேன். அதனால பள்ளி இது உள்ளார போகக்கூடாதுன்னு இந்த வலை, சல்லி வலை, அந்த வலை போட்டிருக்கிறேன். கிரீன் கலர்ல இருக்கும். இந்த வலை போட்டு கீழெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம 16 mm பட்டர்ஃபிளை மெஷ் ரோல் போட்டு கேஜ் இன்னைக்குதான் செட் பண்ணியிருக்கிறேன். அதனாலதான் வீடியோ உங்களுக்கு நான் காமிப்போம் அப்படின்னு இன்னைக்குதான் செட் பண்ணியிருக்கேன். பேர்டு அங்க இருக்குது, அதையும் காமிக்கிறேன். இதுக்குள்ள செட் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு கேஜ் 2 கதவு டோர் செய்யல. ஓகேங்களா? தென் அடுத்தது பாத்தீங்கன்னா காக்டெயில் அப்படியே வந்தீங்கன்னா இதுல 4 பார்ட்டிஷன் வச்சிருக்கேன். இது ஃப்ரீ ஃபிளை பண்ற கேஜி 6க்கு 2க்கு 3 ஹைட்டு இந்த சைஸ்ல வச்சிருக்கிறேன். இந்த காக்டெயில் கேஜோட சைஸ் பாத்தீங்கன்னா 3 அடி லென்த், 2 அடி வித்து, 1 அடி ஹைட்ல வச்சிருக்கிறேன். தென் அடுத்தது ட்ரே சிஸ்டம், அப்புறம் உங்களுக்கு அஸ்யூஷுவல் எல்லாமே ஃபுட்டு எல்லாமே கட்டில் போனி எல்லாமே வச்சிருப்போம். தென் அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா லூட்டினோ பேரு, அல்பினோ பெய்டு, லூட்டினோ பேர்லு, இதுலயும் லூட்டினோ பேரு இதெல்லாம் வச்சிருக்கிறேன். இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அடுத்த வீடியோல கிளியரா உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ நான் காமிக்கிறேன். தென் அடுத்து ஃபார்ம் செட் பண்றீங்க அப்படின்னா, இப்ப எல்லாருமே ஃபார்ம் செட் பண்றதுக்கு நிறைய எனக்கு ஃபோன் கால் வருது. ஸோ ஃபார்ம் செட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்துல சேஃப்டி பண்ணிக்கோங்க. ரூமுக்குள்ள வைக்கிறீங்கன்னா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. எதுவுமே அவுட்டர்ல வைக்கிறீங்க அப்படின்னா எதுவுமே வெளியில கம்பி கிம்பி எல்லாமே வளவெல்லாம் போட்டு மெஸ்டேஜ் எல்லாம் போட்டு கரெக்டா பறக்காத அளவுக்கு வச்சுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே இதுதான். ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபார்ம் வைக்கணும். இப்ப ரீசெண்டா ஃபார்ம் வைக்கிறதுக்கு எல்லாருமே கேட்கறாங்க. ஏன்னா இந்த ஏன்னா கொரோனா முடிஞ்சு இப்ப கரெக்டா வந்துருச்சு, எல்லாமே சேல்ஸ் பண்ணி நல்லபடியா போயிட்டு இருக்குது. நமக்கு ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அதனால அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. தென் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல 4 பார்ட்டிஷன், இதுல 4 பார்ட்டிஷன், அதே சேம் சைஸ் தான். அதே இதுலயே பேர்டு விட்டுருக்கிறேன். மொத்தம் 12 பேர் நம்மள்ட்ட இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரீடிங் பார்ட்ஸ் வச்சிருக்கிறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டு வச்சிருக்கிறேன். அந்த சைடுமே வெறும் பாட்டு தான் வச்சிருக்கேன். ஏன்னா பாட்டு தான் பெஸ்டா இருக்குது. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபின்ச்சஸ், இதுலதான் ஃபின்ச்சஸ் விட்டுருக்கிறேன். ஓகேங்களா? 4 பேர் வச்சிருக்கிறேன். ஒரே ஜாவா அது ஃப்ரெண்டுக்கு போயிடும். நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த பிளாக் சிக் தான் போட்டிருக்கேன். பிளாக் சிக் மட்டும் தான் யூஸ் பண்றேன். ஸோ நீங்க பேர்ட் ஃபார்ம் செட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோட சேஃப்டி. அந்த சேஃப்டியில என்னைக்குமே காம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் இது பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல சேஃப்டி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பேர்டு எல்லாத்தையுமே வளர்க்க ஆரம்பிங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ கொரோனாக்கு அப்புறம் நிறைய அடி வாங்கணும். நிறைய பேர் உங்களுக்கே தெரியும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே பேர்ட்ஸ் யாருமே வாங்கவும் இல்லை, சேல்ஸ் பண்ணவும் இல்லை. ஸோ நான்லாம் ப்ரீட் பண்ணவே இல்லை. இப்போதான் ப்ரீட் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம பேர்டெல்லாம் விடுறதா இல்லை. ஸோ அதனால அப்படியே போயிட்டு இருக்குது. இப்போ எல்லாருமே கொஞ்ச நாளா பேர்ட்ஸ் ஃபார்ம் வைக்கணும், எனக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கால் வருது. ஸோ அதனாலேயே வீடியோ மேக் பண்ணி போடலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோட சேஃப்டி. தென் அடுத்தது என்ன பேர்ட் சூஸ் பண்றீங்க, அந்த பேர்டுக்குள்ள சைஸ், கேஜ் சைஸ், இதை மட்டும் செட் பண்ணி நீங்க பேர்டை நல்லபடியா வளங்க.
நல்லபடியாக ப்ரீட் பண்ணுங்க, நல்லா உங்களுக்கு சேல்ஸ் ஆகும். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட பேனர். இதுதான் நம்ம பிஎம் பேர்ட் ஃபார்மோட பேனரு. இது வந்து அப்படியே அந்த இதில் செட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? அப்படியே இந்த ரூமுக்குள்ளதான் புது மெம்பர் எல்லாருக்குமே நான் காமிக்கிறேன். இந்த ரூமுக்குள்ளதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் பேர்ட்ஸ் ஃபார்ம்னு இந்த இடத்துல தான் வச்சிருந்தேன். இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் பேர்ட்ஸ் ஃபார்ம் வச்சிருந்தேன். இதுல தான் வந்து ஒரு 200 பேர் போல மேல வச்சிருந்துட்டு இதுல ஜிம் வச்சிருந்தேன். இதுல தான் பேர்ட்ஸ் ஃபார்ம் வச்சிருந்தேன். இப்ப இதை அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிம்மா மாத்திட்டோம். எல்லாருக்குமே ஜிம்மா மாத்தி கரெக்டா கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்ப நம்ம கொரோனா டைமுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து சரியா மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நான் எல்லாத்தையுமே காலி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருமே. சென்னையில எல்லாருமே ஈரோடு பக்கம், சென்னை பக்கம், சேலம் பக்கம் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேர்ட்ஸ் ஃபார்ம்லாம் கிளியரன்ஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம எதுவுமே பண்ணாம அப்படியே இங்கேருந்து வெளியில எடுத்து வச்சு நீட்டா நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பேர்ட்ஸ்ல வந்து என்னென்ன மியூட்டேஷன் இருக்குது, அந்த மியூட்டேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வெரைட்டிஸ், என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு பேரும் ஃபின்ச்சஸ்ல இருந்து என்னென்ன பண்றோம் நம்ம ஃபார்ம்ல அப்படின்னு, ஃபுட்டுல இருந்து எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. திரும்பவும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்ல தான் நான் வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். ஸோ இது புதுசா யாராவது பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது எதா இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை எப்படியா இருந்தாலும் மாத்திக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய்.